ஓம் முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளை, நம்பிக்கையோட இந்த அப்பன் முருகனின் வாக்கை நீ கேட்டாலே போதும். மறுநொடியே உனக்கான நல்லது நிச்சயமாக நடந்தே தீரும். இந்த முருகன் யார் என்பதையும், என்னுடைய சக்தி என்ன என்பதையும், எப்படிப்பட்ட அற்புதங்களை எல்லாம் நான் செய்வேங்கிறதையும் இப்போது உன் கண்ணு முன்னால உனக்காக நடத்தி கொடுக்க தான் நான் வந்திருக்கேன். என் வார்த்தைகளை நம்பிக்கையோட வாக்காக நினச்சி கேட்டினா மறு நிமிஷமே உனக்கு நல்லது நடக்க ஆரம்பிச்சிடும். ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒவ்வொரு அம்மா அப்பாவும் எப்படி இருக்காங்க தெரியுமா? தான் பட்ட கஷ்டத்தை தான் பிள்ளைங்க பற்றக்கூடாதுன்னு கூடவே இருந்து புத்திமதி சொல்லி அவங்களை நல்லபடியாக வளர்க்குறது அம்மாவோட வேலைனா, தான் பட்ட கஷ்டத்தை ஒரு பாடமாக எடுத்துக்கிட்டு தன் பிள்ளைகள் அந்த கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக அவங்களுக்கு சரியான வழிகாட்டுதலாக இருந்து கூடவே இருக்கும் தெய்வங்களாகவே பெற்றோர்கள் உன் வாழ்க்கையில் இருக்காங்க. உன்னை பெற்றவங்க உனக்கு என்ன சொன்னாலும் அதில் ஒருபோதுமோ தீங்கோ தீமையோ சுயநலமோ இருக்காது. உன்னை பெற்றவங்க என்ன சொல்கிறாங்கன்றத கொஞ்சமாவது காது கொடுத்து கேட்டு மரியாதையோடு அதை மனசில் நினச்சிக்கிட்டு அதை வச்சு உன் வாழ்க்கையில் எதையாவது செய்ய முடியுமான்னு பாரு. மற்றவங்க யார் உன்னை அவமானப்படுத்தினாலும் அவமரியாதை செய்தாலும் அதுக்காக நீ வருத்தப்படையாதே. நீ யாருங்கிறதை உனக்கு புரிய வைப்பதும், மற்றவங்க எப்படிப்பட்டவங்களா இருக்காங்கன்றதை அவங்கள அடையாளம் காட்டுவதும் இப்படிப்பட்ட விஷயங்கள் தான். அவங்க பேசுகிற பேச்சை வச்சே அவங்க மனசில் நீ என்னவா இருக்க, அவங்க உன்னை என்னவா நினைக்கிறாங்கன்றதையெல்லாம் நீ தெரிந்து கொள்ளலாம் அல்லவா? கவலைப்படாத, கூடிய சீக்கிரம் உன் நிலைமை மாறும். உனக்கு எதிராக வஞ்சகம் செய்பவர்களுக்கெல்லாம் நான் நிச்சயமாக பதில் சொல்லுவேன். நேர்மையாக வாழும் உனக்கு எல்லாமுமாக உன் அப்பன் முருகன் இருந்து உனக்கான நல்லதை செஞ்சு கொடுப்பேன். உன் மனக்கவலைகள் அனைத்தும் மறைஞ்சு போய் உன் வாழ்க்கையில் உனக்கான நல்லது நடக்க தான் போகுது. நீ எப்போதும் உன் மனசில் நேர்மறை எண்ணங்களை இறுக்கமாக வச்சுக்கோ. எதிர்மறையை பற்றி கொண்டு எதிர்மறையான விஷயங்களை பற்றி யோசிச்சுக்கிட்டு கவலைப்பட்டுக்கிட்டே வாழ வேண்டாம். எதுவாக இருந்தாலும் அதை இந்த அப்பன் முருகன் என்கிட்ட சொன்னீங்கன்னா உன் மனக்கவலைகளுக்கு முடிவு கட்டி உனக்கான மகிழ்ச்சியை கொடுத்து உன் வேண்டுதலையும் நான் கண்டிப்பாக நிறைவேற்றிடுவேன். யார் உன் கூட இருந்தாலும் இல்லாட்டாலையும் இந்த அப்பன் முருகன் நான் உன் கூடவே தான் இருப்பேன். தாமதமான விஷயங்களை இனிமேலும் தாமதிக்காமல் தப்பாமல் உனக்கு நடத்தி கொடுத்துட்றேன். உன்னை உயர்ந்த நிலையில் அமர்த்தி உனக்கான வெற்றியை கொடுக்க உன் அப்பன் முருகன் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. கூடிய சீக்கிரம் உன்னுடைய துன்பங்கள் எல்லாமே முடிவுக்கு வரப்போகுது. சில விஷயங்கள் உனக்கு கஷ்டத்தை கொடுத்திருந்தாலும் நஷ்டத்தை கொடுத்திருந்தாலும் அதை தாண்டி உனக்கான இஷ்டப்படி உன் வாழ்க்கையை நான் அழகாக்கி கொடுக்குறேன். யார் யார் என்னென்ன கர்ம வினை செஞ்சாங்களோ அதுக்கான தண்டனையை அவங்க அனுபவிக்க தான் போகிறாங்க. நீ கோபப்பட்டு எந்த எதிர்வினையும் செய்யாமல் இருக்க முயற்சி செய். நேர்மறை எண்ணங்கள் எப்போதும் உனக்குள்ளே இருக்கும்போது கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் வெற்றி கிடைச்சே தீருமே செல்லமே. நீ ஆசைப்பட்டது நடக்கலை, உன் விருப்பங்கள் நிறைவேறலன்னு நீ ஒருபோதும் வருத்தப்படாதே. உன் விருப்பம் எதுவாக இருந்தாலும் அதை கண்டிப்பாக நான் நிறைவேற்றி கொடுப்பேன். நம்பிக்கையோடு இரு. அடிக்கடி உன் மனசில் தேவையில்லாத எதிர்மறை எண்ணங்கள் அதிகரிக்கிறத நான் பார்க்குறேன். உன் முக்கியமான கர்ம வினையை தீர்ப்பதற்காக தான் இப்போ நான் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். கூடிய சீக்கிரம் நான் உன்னை திருச்செந்தூர் கோவிலுக்கு கூட்டிகிட்டு வரப்போகிறேன். நீயாகவே என்னை தேடி வரும்படி நான் செய்வேன். நீ எதையும் யோசிச்சுட்டு இருக்காம எதிர்மறை எண்ணங்களை எல்லாம் அழிச்சு உனக்குள்ள நம்பிக்கை எண்ணங்களை விதையாக போடு. உன் கர்ம வினைகளையும் கஷ்டங்களையும் தீர்த்து உன் போராட்டங்களை எல்லாம் முடிவுக்கு கொண்டு வர நான் இருக்கும்போது நீ மகிழ்ச்சியோட வாழ்க்கையை வெற்றிகரமாக வாழ தயாராகு. நீ செய்த முயற்சிகளை எல்லாம் தொடர்ந்து நம்பிக்கையோடு நீ செய்யும்போது நீ கேட்ட வெற்றியை கண்டிப்பாக நான் உனக்கு கொடுத்தே தீருவேன். இனிமே தான் உன் வாழ்க்கையில் பல அதிசயங்கள் நடக்க போகுது. உனக்கான நல்லதை செஞ்சு கொடுக்கணும்னு தானே நான் உன்னை தேர்ந்தெடுத்து தேடி வந்திருக்கேன். கனவிலும் நனவிலும் எப்போதுமே நான் உன் கூடவே இருந்து நீ மனசார கேட்ட விஷயங்களை எல்லாம் நல்ல முறையில் உனக்கு நடத்தி கொடுத்தே தீருவேன். உன் பிரார்த்தனைகளை நிறைவேற்றி உன்னை நல்லபடியாக வாழ வைக்க நான் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்படாத. முழு நம்பிக்கையோடு என்னை வணங்கும் உனக்கு நான் ஒருபோதும் எந்த குறையையும் வரவிட மாட்டேன். நீ எப்போதும் சிரிச்ச முகத்தோடு இரு. உனக்கான சந்தோஷமும் உனக்கான மகிழ்ச்சியும்
உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் வரும்படி இந்த அப்பன் முருகன் நான் பார்த்துக்கிறேன். உன்னை சுற்றி நான் இருக்கேன்றத நீ முதல்ல உணர முயற்சி செய். எல்லா சூழ்நிலைகளிலும் நல்லதோ கெட்டதோ கஷ்டமோ நஷ்டமோ நான் உன் கூடவே தான் இருப்பேன். நடக்காத ஒரு விஷயத்தை யோசிச்சு பயந்துக்கிட்டு வாழ்க்கையை கவலைப்பட்டு வீணாக்கிறாதே. எது நடக்கணுமோ அதை நடத்தி கொடுக்கவும் நான் இருக்கேன். எது தேவையில்லையோ அதை உனக்கு நடத்த விடாமலும் நான் தடுப்பேன். இரவு பகல்னு எப்போது உனக்கு நேரம் கிடைச்சாலும் இந்த அப்பன் முருகனை மனசில் நினச்சினா உன் நினைப்புக்கும் உன் சிந்தனைக்கும் உன் பக்திக்கும் நம்பிக்கைக்கும் சேர்த்து நான் கண்டிப்பாக உன் வாழ்க்கையை ஒளி நிறைஞ்சதாக மாற்றி தருவேன். என் அன்பு பிள்ளையான நீ எதுக்காகவும் பயப்பட தேவையில்லை. குடும்பத்தில் இருக்கக்கூடிய அன்பான அழகான என் அன்பு பிள்ளையான உனக்கு விட்டு கொடுக்கக்கூடிய நல்ல மனசு இருக்குன்னு எனக்கு தெரியும். யார் முன்பாகவும் நீ உங்களுக்குள்ள ஒருத்தரை விட்டு கொடுத்துடாம அன்போட குடும்ப உறவுகளை தக்க வச்சுக்க தயாராகு. தன்மானத்தை இழந்துடாம நீ தைரியமாக வாழ்ந்து காட்டணும் என் தங்கமே. உன் தன்மானத்தை இழந்துதான் நீ எதையும் அடையணுன்ற அவசியம் இல்லை. மற்றவங்க உன்னை எந்த இடத்துல வைக்கிறாங்களோ அதே இடத்துல நீ ஒன்றை வச்சுக்கோ. உறவுகள் முக்கியம், அதை விட சுயமரியாதை மிகவும் முக்கியம். சில பேர் சிரிச்சுக்கிட்டே அப்படியே உன்னை கேலி பண்ணி பேசுவாங்க, கிண்டல் பண்ணி பேசுவாங்க, இழிவாக பேசுவாங்க. ஆனால் நல்லவங்க அந்த தப்பை ஒருபோதும் செய்ய மாட்டாங்க. மோசமானவர்களும் மிக முக்கியமானவர்களிலேயே கெட்டவர்களும் மட்டும்தான் நல்லவங்க போல நடிக்கிறதும் சிரிச்சுக்கிட்டே மற்றவங்களை இழிவாக பேசுகிறதுமான செயல்களை செய்வாங்க. உண்மையான நல்ல மனிதர்கள் மற்றவங்களை மரியாதையோடு நடத்துவாங்களே தவிர யாரையும் மரியாதை குறைவாக பேச மாட்டாங்க. உன்னை சுற்றி இருக்கிற மனிதர்களில் யார் என்ன சொன்னாங்கன்னு பார்க்காத, யார் எப்படி நடந்துக்கிறாங்கன்றதை பாரு. இந்த வேலாயுதன் முருகன் உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதுக்கும் வருத்தப்பட வேணாம். அறிவுள்ள புத்திசாலி பிள்ளையாக நீ இருந்து வாழ்க்கையை அழகாக ஜெயிச்சு காட்ட தயாராகு. எல்லா நேரங்களிலும் நான் உன் பக்கத்திலே தான் இருக்கேன். அதை உனக்கு உணர்த்தும் விதமாக கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றிகள் வந்து சேரும்படி செய்ய போகிறேன். நீ எதுக்காகவும் சோர்ந்து போகாதே, துவண்டு போகாதே. உனக்கான நல்லதை எல்லாம் நான் உன் கூடவே இருந்து நடத்தி கொடுத்துட்றேன் என் செல்லமே. வாழ்க்கையில் முழுமை என்பதே சிறந்ததை செய்வதுதான். உனக்கு எது சரியானதோ உனக்கு எது சிறந்ததோ அதை சந்தோஷமாக செய்ய பழகு. தன்னம்பிக்கையோட நீ வாழ்க்கையை ஜெயிக்கக்கூடிய வலிமை உள்ள பிள்ளையாக இரு. குறைகள் நிறைகள் எது இருந்தாலும் உன்னை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்களிடம் உண்மையான அன்போடும் பாசத்தோடும் விட்டு கொடுக்காம வாழ தயாராகு. வலியிலும் வேதனையிலும் உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வருத்தங்களை சொல்லி அழுகாதே. எதுவாக இருந்தாலும் அதை சரி செய்ய இந்த அப்பன் முருகன் இருக்கேன்ற நம்பிக்கையோடு இரு. எல்லா விஷயங்களிலும் குறைப்பட்டு கொள்ளாமல் அது இல்லை இது இல்லைன்னு திருப்தி அடையாமல் புலம்பிக்கிட்டே இருக்காத. திருப்திங்கிறது உன் உள்ளத்தின் அமைதியிலும் உன்னுடைய மன நிறைவிலும் தான் இருக்குது. என்ன வாழ்க்கை அமைஞ்சிருக்கோ, கைகளில் என்ன கிடச்சிருக்கோ அதை திருப்தியோடு ஏற்றுக்கிட்டு வாழ பழகு. வெற்றியை தேடி நீ போக வேண்டாம். நீ சரியாக இருந்தால் வெற்றி தானாகவே உன்னை தேடி வரும்படி நான் செய்வேன். இந்த அப்பன் முருகன் உனக்கு துணையாக இருக்கும்போது கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையில் உயர்வு வந்து சேரும். நீ மற்றவங்களை எந்த அளவு நேசிக்கிறியோ அதே அளவுக்கு அவங்கள உன்னை நேசிக்கிறாங்களான்றதை யோசிச்சு பாரு. நீ நேசிக்கிறவங்க எல்லாம் அதே அளவுக்கு உன் மேலே அன்பையும் பாசத்தையும் அக்கறையும் வைப்பாங்கன்னு சொல்ல முடியாது. நீ தான் கவனமாக இருக்கணும். கஷ்டப்படும் போது உனக்கு கடன் கொடுத்து உதவி செஞ்சவங்களையும், கஷ்டமாக வாழும்போது உன் கூடவே இருந்து உனக்கு ஆறுதல் சொன்னவங்களையும் மறக்காதே. யார் உனக்கு எந்த ஒரு சிறு உதவியை செய்தாலும் காலம் முழுவதும் அதை மறக்காம நன்றி உணர்வோட அவங்கள மதிக்க கற்றுக்கோ. உன் மனநிலை சரியாக இருக்கும்போது, நீ மன அமைதியோடு வாழும்போது அதன் மூலமாக நான் உனக்கான உயர்வையும் உயரத்தையும் கொடுப்பேன். உன் திறமைக்கு ஏற்றார் போல உன் வாழ்க்கையை உயர்த்தி உனக்கான நல்லதை செஞ்சு கொடுப்பேன். உன் உயரத்துக்கு ஒரு எல்லையே கிடையாது. உன் பிரச்சனைகளை எல்லாம் தீர்க்க உன் அப்பன் முருகன் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்படாத. உன் வாழ்க்கையில் அமைதியையும் வெற்றியையும் கொடுத்து உன்னை நல்லபடியாக வழிநடத்த வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நீ செய்யணும்னு நினச்சத, கனவு கண்டதையெல்லாம் ஒரு நிமிஷம் கூட தாமதிக்காமல் செய்ய தொடங்கு. எந்த வேலையை நீ தைரியமாக செய்ய ஆரம்பித்தாலும் நான் உன் கூடவே இருந்து உனக்கு சக்தியை கொடுத்து
அதை நீ சிறப்பாக செஞ்சு சாதிக்கும்படி செய்வேன். என் அருளால் உன் வாழ்க்கையில் அற்புதங்கள் வந்து சேரும். நீ கஷ்டப்படும் போது உனக்கு ஆலோசனை சொல்கிறதுக்கு பல பேர் இருக்கலாம். ஆனால் நீ கஷ்டப்படும் போது உன் கூடவே நின்று உன் சுமையை நான் ஏந்திக்கிட்டு உனக்கு நல்லதை செய்பவன் இந்த அப்பன் முருகன் நான் மட்டும்தான். பிடிக்காத விஷயங்களை கண்டுக்காத. உனக்கு வேண்டாத சம்பந்தமில்லாத விஷயங்களில் கவனம் செலுத்தாதே. அடுத்தவங்க கேட்குற தேவையற்ற கேள்விகளுக்கெல்லாம் நீ பதில் சொல்லாமல் அமைதியாக உன் உடலையும் உன்னுடைய மனசையும் நிம்மதியாக வச்சுக்கிட்டு வாழ தயாராகு. என் அருளால் எல்லா விதத்திலும் நீ நல்லபடியாக வாழ்வதற்கு இந்த அப்பன் முருகன் உனக்கு வழிகாட்டுவேன் என் செல்லமே. நீ உண்மையை பேசும்போது அது சில பேருடைய மன நிம்மதியையும் அமைதியையும் குலைக்கலாம். நீ உண்மை பேசுகிறத பிடிக்காம அவங்க உனக்கு எதிரிகளாக மாறலாம். இருந்தாலும் உண்மை பேச வேண்டியது தர்மம் அல்லவா? உனக்கு தெரிஞ்ச உண்மையை நீ தைரியமாக பேசு. ஆனால் அமைதியாக பொறுமையாக பேசு. சத்தம் போட்டு சண்டை போட்டு தான் உண்மையை சொல்லணுன்ற அவசியம் இல்லை. அமைதியாக பொறுமையானா நீ சொல்ல வர உண்மையை சொல்லலாம். யாரையும் இழப்பது தான் உன் வழின்னு நினச்சிக்காத. யார் உன்னை விட்டு போனாலும் வந்தாலும் நீ உன் வாழ்க்கையை உனக்கான விதத்தில் வாழ்ந்துக்கிட்டு போய்கிட்டே இரு. உன் கதைக்கு நீதான் நாயகன், நீதான் நாயகி என் செல்லமே. மற்றவங்க வருவாங்க போவாங்களே தவிர உன் வாழ்க்கைக்கு சிறப்பானதை உன்னால் மட்டும்தான் செஞ்சுக்க முடியும். இந்த உலகத்தை கவர்வதற்காக நீ வாழ வேண்டாம். நீ சந்தோஷமாக இருக்கும் வகையில் உனக்கு பிடிச்ச விஷயங்களை செஞ்சுக்கிட்டு வாழ்ந்துட்டு போய்கிட்டே இரு. உன் வாழ்க்கை முழுவதும் நான் உன் கூடவே இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்பட வேணாம். காலம் உனக்கு வாழ்க்கையை பற்றின உண்மைகளை கற்றுக் கொடுக்கும் போதெல்லாம் நீ அதை சரியாக புரிஞ்சுக்கிட்டு வாழ தயாராகு. உன்னை நீயே மன்னிக்க கற்றுக்கோ. உனக்கான நல்லதை எல்லாம் உன் அப்பன் முருகன் செஞ்சு கொடுப்பேன். உன் பெற்றோரின் இதயம் உன் வார்த்தைகளால் ஏதாவது உன்னை நீ தப்பாக கொஞ்சம் தான் பேசினாலும் அவங்க மனசு காயப்பட்டுருவாங்க. இந்த உலகம் என்ன சொன்னாலும் கவலைப்படாத உன் பெற்றோர்கள் நீ ஒரு சின்ன வார்த்தையை கோபமாக சுடு சொல்லாக பேசினாலும் தாங்க மாட்டாங்கன்றதை புரிஞ்சுக்கோ. உன்னை வளர்த்த அவர்களின் அன்பையும் தியாகத்தையும் புரிஞ்சுக்கிட்டு அவங்க மென்மையான மனசுக்கு ஏற்றார் போல நீ உண்மையாக அவர்களை உயர்வாக மதித்து வாழ்க்கையை சிறப்பாக வாழ தயாராகு. நீ போகும் பயணத்தில் இந்த அப்பன் முருகனும் உனக்கு துணையாக இருந்து என் அருளின் மூலமாக உன்னை மிகப்பெரிய அளவில் ஜெயிக்க வைக்க போகிறேன்.